நீட்டா வச்சுட்டு இருந்தேன். கடையை பரப்பிருக்கே என்னவோ. ஆமா, உனக்கு தான் எல்லாம் எல்லாம் தெரியுது. பாரு இப்படி கடையை பரப்பிச்சிருக்கே. எல்லாருக்கும் ஒரு அபிதாயத்தையே சொல்லிடும். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுறேன். வந்திருக்கா ஊர்ல இருந்து கிளம்பி. நம்ம தான் அடிக்கடி வரோமே. ஆமா, எப்போதுமே நான் தான் எல்லாம் பொடி எல்லாம் பண்ணி கொடுப்பேன். விதவிதமா எள்ளு பொடி, பருப்பு பொடி, நிறைய பொடி எல்லாம் பண்ணி கொடுப்பேன். நிறைய பொடி, அது அப்புறம் என்னென்ன அப்புறம் சொல்லுவோம். இந்த தடவை ஒரு மாறுதலுக்கு அவ எனக்கு பண்ணி இருந்திருக்கு. மாறுதல் கொஞ்ச நாளாவே தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுவும் பெருசா எடுத்தது இல்ல. சோ ஏன்னா நான் கொடுக்காம நீ கொண்டு வரியே. சோ அதெல்லாம் என்னன்னு இப்ப பாக்கலாமா? நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பிரேமா மாமி என்ன அன்பாக்ஸ் பண்றா அப்படிங்கிற ஒரு ஜாலியான வீடியோவை பாப்போமா? ஏன்னா நம்ம ரெசிபி போட்டா யாரும் பாக்குறது இல்ல. இந்த மாதிரி ரொம்ப அடிச்சு கதை அடிச்சுன்னு போட்டா அப்படியே இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு வீடியோ முன்னாடி ஒரு 2-3 வீடியோ முன்னாடி போனேன்னா ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வீடியோ இருக்கும், நல்ல டீடைல் வீடியோ பிகினர்ஸ்க்கு, அதையும் பாத்துருங்கோ. அது வந்து கொஞ்சம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கு, அது நல்ல வியூஸ் கிடைக்கும். ஸோ அதனால இதை பார்த்தவெல்லாம் அதையும் போய் பார்த்துட்டு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எதை பண்ணுமோ அதை பண்ணுங்க. முடிஞ்சா அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோமா? ஓகே, சரி. முதல் ஐட்டம் உனக்கு பிடிச்ச நான் வச்ச உடனே நீ ஓபன் பண்ணிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்ட. ஆமா, ஓகே, அதான் பண்ணினேன். அம்மா வந்து எப்ப சிங்கப்பூர் வந்தாலும் அம்மாக்கு பிடிச்ச பிரெட் வந்து இந்த கார்ன் பிரெட். அதுல 2 உண்டு, ஃப்ரூட் உண்டு. எனக்கு ஃப்ரூட்டை பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். பட்டர் ஸ்காட்ச் கூட உண்டு. பட்டர் ஸ்காட்சும் பிடிக்கும். அது வந்து எத்தனை வந்து எப்ப சாப்பிடுறது, அதுக்கு டேட் கொஞ்சம் தானே போட்டிருக்கான். இல்லாட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. அதான் கொஞ்ச நேரத்தை போட்டிருக்கான். நான் சாப்பிட்றது ஒரு ஸ்லைஸ் தானே. ஸோ அதனால இது ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு. அம்மாவுக்கு பிடிச்ச கார்ன் பிரெட். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லு? பம்கின் சீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பம்கின் சீட்ஸ். ஆமா, இதெல்லாம் இங்க கிடைக்கும். ஆனா எனக்கு நீ என்ன சொன்ன, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, அதே வந்து நான் என்ன தொகையெல்லாம் கூட போட்டு அரைப்பேன். ஆமா, தொகையல் போட்டு அரைப்பேன். நாங்க அந்த சாதாரணமா பரங்கிக்காய் ஆத்துல பரங்கிக்காய் உடைக்கிறோம்ல, உடைப்பா அந்த நல்லா உடைச்சு நறுக்கிறதுல அதை ஒண்ணா பிச்சு பிச்சு தும்போம். ரொம்ப பிடிக்கும். இப்படி கிடைக்கிறதுங்கிறது எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளா தான் தெரிஞ்சு. இங்கேயும் கிடைக்கிறது, இங்கேயும் கிடைக்கிறது. எனக்கு ரொம்ப தெரியல, இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணா கிடைக்கிறது. பழகி போட்டு போய் உனக்கு வாங்கவும் டைம் இல்லை. அடுத்து ஆஸ் யூஷுவல் பாதாம் வந்து கிடைக்கும் இங்க. ஆனா நீ என்ன சொன்ன, இங்க குட்டியா இருக்கா? ஆமா, இங்க பாரு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு பாரு. கொழுன்னு இருக்கு பாரு. அது குண்டா இருக்கா? குண்டா கொழுன்னு இருக்கு. இங்கெல்லாம் இத்தனோடு சோனியா இருக்கு. அதனால குண்டு பாதாம் 2 சாப்பிட்டாலும் காத்திரமா இருக்கும் இங்க. அதுக்கு தாங்க வேண்டாம் சொன்னேன். ஓகே, அடுத்தது என்ன? அடுத்தது எது? வர இது பொடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எள்ளு பொடி. ஓகே, கருப்பு எள்ளு பொடி. ரொம்ப நல்லதுங்கறாளே. இப்போ கருப்பு எள்ளு வேர்க்கடலை போட்ட பொடி எல்லாம் உனக்கு பண்ண தெரியும். பட் முடியல உனக்கு. ஆனால் நான் டக்குன்னு பண்ண ஒரு மாசத்துக்கு. இது வந்து வேர்க்கடலை பொடி எல்லாம் பண்ணுவேன். இந்த வெயில்ல நின்றுட்டு பண்றது கஷ்டமா இருக்கு. அப்புறம் இது வந்து நட்ஸ். இது வந்து உனக்கு டெய்லி காலத்துல சியா சீட்ஸ் சாப்பிட்ற இல்லையா, அதுல போட்டு உனக்கு வெயில வாங்கி ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, பயங்கரமா இருக்கு வெயில். ஆமா, சோ அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வறுத்து இதுதான் இது ஆஸ் யூஷுவல் கினோவா வாங்கியிருக்கேன். கினோவா இங்க கிடைக்கும். ஆனா உனக்கு அந்த ஊர்ல கிடைக்கிற கினோவா வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஆமா இதை ஊற வச்சுட்டு சாதமா பண்ணி. இது எப்படி இருக்குது? சாப்பிட்டா எப்படி இருக்கு சொல்லு? நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபில்லிங்கா இருக்கு. ஆமா, ஓகே. அடுத்து இது வந்து பச்சை மோர் குழம்பு பொடி. ஆமா, வெயிலுக்கு சமைக்க வேணாம், அப்படியே சும்மா தயிர்ல கலந்துட்டு உப்பு போட்டு காயை போட்டு பூசணிக்காய் மோர் குழம்புக்கு என்ன போடுறோமோ போட்டு. இது ஆக்சுவலா நம்ம ஆத்துல இது எனக்கு இங்க எங்க மாமியார் ஆத்துல தான் பழக்கம். அது என் பிறந்தாத்துலாம் கிடையாது, இங்கதான் பழக்கம் பச்சை மோர் குழம்பு. சோ மாமியார் வீடுனா இந்த 18, 19, 20 அப்படிலாம் இருக்குமே? அப்படி இல்லை, நார்த் ஆர்காடு. ஆக்சுவலா இந்த பச்சை மோர் குழம்பு சிரார்த்தத்துக்கு பண்ணுவா. சிரார்த்தத்துல ஒன் ஆஃப் த சார்த்தத்துல தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. நம்ம இந்தாத்துல சேர்க்க மாட்டோம், எல்லாமே சேர்ப்பாங்க. அதான் சொல்லுவேன், அஞ்சலை பொட்டியில கடலைப்பருப்பை தவிர வைக்கலாம் சேர்ப்பான்னு சொல்லுவேன். நம்ம தவசத்துல இந்த தவசத்துக்கு பண்ணக்கூடிய பொடி தான் இது. ஓகே, நல்லா இருக்கும். இது வந்து பச்சை மோர் குழம்பு பண்ணிட்டு பருப்பு சிலிக் பண்ணலாம். அதுதான் எதுக்கெல்லாம் ட்ரைக்கு வெட்டா தொட்டுக்கிறதுக்கு மாதிரி பண்ணிடலாம். பச்சை மோர் குழம்பு கொஞ்சம் போட்டாலே போடுவாங்க. ஏன் பச்சை மோர் குழம்பு? நாட்டு பச்சைனா கிரீன் இல்ல, அடுப்புல கொதிக்க வைக்க வேண்டாம். தயிரை நல்லா கடைஞ்சு அது கூட பாட்டி ஆடையோட போட சொல்லுவா. இப்ப எங்க ஆடையெல்லாம் வருது? ஆடை கொழுப்பு. அது கொழுப்பு. அந்த காலத்துல ஒரு கொழுப்பும் இல்ல. இப்ப சாப்பிட்டுட்டு போய் திருப்பி பாட்டி வந்து ஆடையோட போட கையெல்லாம் அப்படியே வெண்ணெய் ஈஷுக்கும் அப்படிதான் பண்ண சொல்லுவா. இப்பதான் ஒண்ணுமே இப்ப நம்ம வாங்குற பால் இந்த பால் தான். வாங்குற பாலே ஆடை வரல, ஆடை வராத பால் தானே. அதனால பண்ணு பச்சை மரக்கும் பாட்டி அப்படி பண்ண சொல்லுவா. அது ஓடாம நின்னா நிக்கணும், அது ஓடப்படாதான். அது மாதிரி பண்ண சொல்லுவா. அடுத்தது இது வந்து ஃபுல்லா சத்து மாவு. அதாவது இது நாங்க வந்து கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த கிளாஸ் எடுத்தது அப்படியே உனக்கு வந்து இங்க பேக் பண்ணி அப்படியே நான் வந்து அரைக்க வேண்டியதுதான். வறுக்கிற வேலை கிடையாது எனக்கு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2.5 கிலோ
இருக்கும். வந்துரும் உனக்கு அடுத்த 2-3 மாசத்துக்கு ஸ்டாக் இது. கவலை இல்லை. நான் திருப்பி வெயில்னு வறுக்க வேண்டாம். முதல்ல சாமானை வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு, வறுக்க வேண்டியிருக்கு. நாங்க அரைக்கல, ஏன்னா உனக்கு இங்க பக்கத்துலயே நாங்க எங்கேயோ போகணும். ஆமா, கேழ்வரகு முளை கட்ட வேண்டியிருக்கு, எவ்வளவு வேலை. சோ அது பாதி கேழ்வரகு தான் போட்டிருக்கேன். நம்ம என்ன பண்ணி இதை பக்கெட் அது ஒரு தூக்கு வச்சுருக்கேன், அதில் பிரிச்சு குட்டி நல்லா கலந்துட்டு கொண்டு கொடுத்தா ஏலக்காய் மட்டும் போட்டுக்கணும். நீ தூக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி நான் பாத்துக்கிறேன். சும்மா எப்படி இருக்கு அதை நீ தரமாட்டேன் நோக்கு பிடிச்சிட்டேன். தரமாட்டேன். அடுத்தது as usual இல்ல, இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷல். அங்க வந்து ரம்ஜான் போது நீ எப்போ உனக்கு ஞாபகம் இருக்கும், எவ்ரி இயர் நான் ரம்ஜான் டைம்ல வந்து உனக்கு வாங்கிட்டு வருவேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரம்ஜான் ஸ்பெஷல் பார்க்கவே தெரியுது, நல்லா ஜூஸியா இருக்கும். இதுல லட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதுல இது ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு டேட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அதாவது உனக்கு 7.5 கழுத வயசு, எனக்கு 4.5 கழுத வயசு. ஆனாலும் என்றும் இருவரும் ஒரு விஷயத்துல பைத்தியம். என்ன பைத்தியம்? பாத்திரம் பைத்தியம். அது சரி. கனமா இருக்கே. நல்லா இருக்கு. இந்த பழசா ஒண்ணு இந்த கைப்புடிலாம் நடுங்கிட்டு இருக்கு பாரு, அதெல்லாம் தலையை சுத்தி வெள்ள விட்டு எரிஞ்சிட்டோம். இது அடி பிடிச்சிக்காம இருக்கும்ல, சிம்ல வச்சு. பயங்கர ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வெயிட்டா இருக்கு. என் குடுத்தனத்துக்கு வேப்பம்பு கூட வறுத்துக்கலாம். அதுல எடுத்தோடனே வேப்பம்பு தக்காளி வறுத்துக்கலாம். எல்லாமே வறுக்கிறது. இப்ப வேப்பம்பு சீசன் தானே, எல்லாம் வறுத்துக்கலாம். கொஞ்சமா நாம என்ன 2 ஸ்பூன் போட்டு தானே வறுத்துக்க போறோம். நல்லா ஹெவியா இருக்கு. இது நல்ல குவாலிட்டி கூட. சோ இது ஒண்ணு. அடுத்து இது அன்பாக்ஸ் பண்ணி, இது என்னன்னு உனக்கே தெரியாது. தெரியுது. அட, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்த காஸ்ட்ரேனா? ஆமா, நம்ம பாத்துல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்த காஸ்ட்ரேன். அத நம்ம பாத்துல வாங்கி கொடுத்தா சூப்பரா இருக்கே. ஏப்பா வெயிட் எப்படி பாரு. ஜோரா. இது ஹேண்ட் 2 பேருக்கு இது 2 பேர் சமையலுக்கு தாராளம். சோ இந்த காஸ்ட்ரேன் பேன். இதுக்கு ஒரு மூடி இருக்குமே மரத்துல. நான் மூடி போட்டு வாங்கல. அந்த மரமுடி மெயின்டைன் பண்றதுக்கு மரமுடி எனக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா நான் கடைசில விவசாயில கூட தூங்கிட்டு இருக்கு. எதுக்கு $4 சார்ஜ் பண்ணுவேன். போன தடவை வாங்கிட்டதெல்லாம் பார்த்தேன். இது வந்து வேணாம், மரமுடி இது பண்ணா. இந்த கயிறு எதுக்கு தெரியுமோ? இது இந்த கார்னர்ல கட்டினா சூடு வரும்போது தாங்கும். இத கட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இப்படி ரோல் பண்ணிக்கோ. இப்படி ரோல் பண்ணிட்டோம்னா சூடு வரும்போது ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு தாங்கும். அதுனா அது கொஞ்சம் திருப்பி துணி வச்சுப்பேனே, திருப்பி விடும்போது துணி வச்சுட்டா பண்ணுவேன். சோ அதுக்கு தான் இந்த கயிறு. சோ இது ஆனா அது காஸ்ட்ரேன்ல ஒரு இது பொதுவாவே கீழ விழாம பாத்துக்கணும். ஆமா, அது காஸ்ட்ரேன் கீழ. நம்ம பாத்துல அந்த காலத்துலலாம் அத வார்ப்படம் அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. காஸ்ட்ரேன் வார்ப்படம் அப்படின்பா. அது என்னத்தை போட்டு வார்ப்பணும் எனக்கு தெரியாது. அது கீழ விழுந்தா உடஞ்சு போயிடும். அது வானிலை நம்ம பாத்துல இருக்கே. அதாவது நம்ம பாத்துல இட்லி பானை மாதிரி இப்படி வச்சுட்டு அதுல தட்டை வச்சு இட்லி கூட வாக்குறது. 2 தட்டு வாக்கலாம். உங்க கல்யாணத்துக்கு போது உங்க அம்மா உனக்கு சீர்ல ஒரு காஸ்டியன் பாத்திரம் வச்சா ஞாபகம் இருக்கா? அது திருட்டு பாத்திரம் பாது. நீ திருடிட்டு போயிட்ட. தெரிஞ்சிருத்த உனக்கு. நான் திருடிட்டு போல, ஒன்னால அதை வெயிட் தூக்க முடியல, அதனால நீ கஷ்டப்பட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு போயிட்டேன். அதுக்கு பத்தி வாங்கி கொடுத்துட்டியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த ஐட்டம், லாஸ்ட் ஒன் போறான். தோசை கரண்டி. இந்த தோசை கரண்டியோட மகிமை என்ன தெரியும்ல? இது வந்து கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கு. ஸோ நவ்யா வந்து இதில் சூப்பராக தோசை போடுறா. ஏன்னா லாங்காக இருக்குல்ல. இது ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு, இன்னொன்று வந்து உனக்கு. அதாவது தோசை வந்து அப்படியே உள்ள ஸ்வைன்னு இழுத்துன்னு வரும். நான்ஸ்டிக் வைக்கலாமா? நான்ஸ்டிக் முடியாது. கவர்ஸ். எதுக்கு பிளெயின் கவர்ஸ் தெரியுமோ? நான் உங்க ஆத்துக்கு வந்தா என் வீட்டுல இருக்கிற கவர் எல்லாம் நீ எடுத்துன்னு போயிடுறேன், புலம்புறேன். அதனால இப்ப ஒரு கடையில கவர் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த கவர் உனக்கு இல்ல, நான் இங்க இருந்து சுட்டுன்னு போறதுக்கு பேக் பண்ணிக்கிறதுக்கு கவர் கொடுத்து. சரி, எல்லாருக்கும் ஒரு மங்களத்தை போட்டுரும். அந்த பாத்திரத்தை அப்புறம் பாரு, நீ மங்களத்தை போட்டுரும். வீடியோ முடிக்கணும். பாத்திரம் மேல என்ன லவ்ப்பா உனக்கு? சொல்லு. எத்தனை வயசா? நானு பாத்திரம் பிடிக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் வீடியோ. ஆமா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். வந்ததுக்கு வந்தா வாங்கிட்டு வரணுமோ, குழந்தைகளுக்கு எல்லாம் வெளியூர்லயே வந்து வாங்கிற மாதிரி எனக்கு வாங்கி வந்திருக்காங்க. அப்படியே அந்த கீழே கொஞ்சம் வெங்கல பாத்திரம் இருக்கு. சும்மா ஜஸ்ட் டெல்லிங். தரும். கடப்பருக்கு நீட்டா இருந்தா cleanliness next to godliness. இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ்ல பழமொழி, நமக்கு தமிழ்ல தானே பழமொழி வேணும். தமிழ்ல சொல்லி ஏதாவது பழமொழி